how it puffs up when it's fully cooked. It looks perfect. Can I try rolling the next one down? ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியையும் மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போது கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அது போட்டு நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி விழுதை அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தக்காளிலாம் நல்ல சீசன் கிடைக்கிது. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடியை போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதோடு வேணாலும் இதை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா பச்சை வாசனையும் போகணும், அதே சமயத்தில் அந்த தண்ணியும் நமக்கு வற்றணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நம்ம கலந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், தண்ணியெல்லாம் சுருங்கி நல்லா வந்துருச்சு வற்றி. இப்போது அவ்வளோதான், இந்த டிஷ்ஷு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 1 வாரம் 10 நாள் ஆனாலும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ப்ரெட்டோட எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.